ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். என்னோட சேனலை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிசி 219 220, அதாவது கிமு 219 220 செகண்ட் பியூனிக் வார்னு ஒன்று நடக்குது. அந்த வார் பார்த்தீங்கன்னா ஹானிபல்ன்றவர் அவரோட நாட்டுக்கும் அதே மாதிரி ரோமுக்கும் சண்டை நடக்குது. அந்த வாரில் பார்த்தீங்கன்னா ரோம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹானிபலோட கண்ட்ரிக்கு கூட அகென்ஸ்டாக சண்டை போடுறாங்க. ஆக்சுவலாக ஹானிபல் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கிளவர்னஸ்ஸு, அதேமாதிரி ரொம்ப அறிவாளி, அதுக்கு பேர் போனவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட படை வந்து கம்மியாக தான் இருக்குது. அவங்களோட படை வீரர்கள், அவங்களோட இது ரோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவங்க ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப பேர் போனவங்க. அவங்க வந்து ரொம்ப நிறைய படை வச்சுருக்காங்க, நிறைய ஆர்மிஸ் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு மலை அடிவாரத்தில் அவரோட ஹானிபலோட படையை வந்து இது பண்ணிடுறாங்க, சுற்றி வளைச்சிடுறாங்க. இவங்க வந்து ரோம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு பிளாக் பண்ணிவிட்டு மவுண்டைன் மேலேயே, அந்த மலை குன்றுக்கு மேலேயே உட்காந்துருக்காங்க. அப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ காலையில் வந்து ஹானிபலை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஹானிபல் என்ன பண்ணுறாரு, வித்தியாசமாக ஒன்று யோசிக்கிறாரு. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த மலையை சுற்றி தௌசண்ட்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, ஆயிரக்கணக்கான ஒரு நெருப்பு மாதிரி வருது. நெருப்பு மாதிரி மலையை சுற்றி நடக்குது. மலையை சுற்றி அங்கேயும் இங்கேயும் அப்படியே நெருப்பாக வருது. அவங்க ரோம் படையை நோக்கி வர மாதிரி அவங்களுக்கு படை வீரர்களுக்கெல்லாம் ஒரு பயம் வருது. படை வீரர்களை நோக்கி அந்த நெருப்பு இது வருது. யாராலையும் எதுவும் கெஸ் பண்ண முடியாமல் அந்த ரோம் படை வீரர்கள் வந்து தடுமாறுறாங்க. என்ன ஆகுது, என்ன இதாகுதுன்னே புரியல. அந்த சூழ்நிலை என்ன சுச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இந்த கன்ஃபியூஷனில் என்ன பண்ணார் ஹானிபல், எப்படி அவர் லாக் ஆகிடும்னு நினச்சாரோ அந்த டைமில் வித்தியாசமாக யோசித்து அந்த ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. விடிஞ்ச பிறகு தான் தெரியுது அவர் வந்து என்ன மாதிரி கிளவராக திங்க் பண்ணி அந்த ட்ராப்பை வந்து உடைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களோட படை கூட இந்த எருதுங்களையும் கூட கூட்டிகிட்டு போயிருக்காரு. இந்த எருதுங்களையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு அந்த போர் இதுக்காக அந்த சுமையை தூக்கத்துக்காக கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ட்ராப் ஆன உடனே இவர் மாட்டிக்கிட்ட உடனே என்ன பண்ணியிருக்காரு, அந்த எருதோட கொம்பில் வந்து நெருப்பை கட்டி இது ஓட விட்டுட்டார். ஒரு ஆயிரக்கணக்கான எருதுகள் அவர்கிட்ட இருந்துச்சு. அதை என்ன பண்ணார், மலையை சுற்றி ஓட விட்டுட்டார். ஸோ பார்க்குறவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதோ ஒரு பேய் தான் வருது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாரு. அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணதால அந்த ட்ராப்லேருந்து அந்த எதிரிகள் வந்து அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த ட்ராப்லேருந்து அவர் தப்பிச்சிடுறாரு. அந்த சூழ்ச்சியிலேருந்து, அந்த மாட்டிக்கிட்ட லாக் ஆனதுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஹானிபலோட டேலண்ட், அவரோட கிளவர்னஸ். இந்த சீன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, அது வேற எங்கேயோ கிடையாது, பாகுபலி 2ல் அந்த சீன் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இவர் வந்து பிரபாஸ் வந்து இவங்களோட ஹீரோயினியோட கண்ட்ரிக்கு போவார்ல, அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அந்த எதிரி நாட்டை வந்து தோக்கடிக்கிற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அழகாக ராஜமௌலி வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இது எங்கே பார்த்தீங்கன்னா, இந்த 48 Laws of Power என்ற புக்கில் இருந்து அந்த விஷயம், அந்த போர் வந்து எப்படி நடந்தது, அந்த போர்லேருந்து ஹானிபல் எப்படி வந்து தப்பிச்சு வந்தாருன்றதை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த 48 Laws of Powerல வந்து இது 6th லாவாக வரும். அந்த 6th லா வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் அட்டென்ஷன் அட் ஆல் காஸ்ட் என்ற போர்ஷனில் வரும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்போவுமே நம்ம எதனா ஒரு தப்பான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் நம்ம, இல்லாட்டி கண்டிப்பாக அது நம்மளை பலி கொடுத்துரும். ஸோ அதுக்காக நம்ம புதுசாக நம்மளோட எதிரிகள் கெஸ் பண்ண முடியாத ஒரு ஆக்ஷனை, ஒரு நடவடிக்கையை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த ட்ராப்லேருந்து தப்பிச்சிடலாம். ஸோ இதுதான் இந்த என்ன சொல்கிறது, இந்த 48 Laws of Powerலேருந்து சொல்கிற ஒரு விஷயம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.